அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாசிஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சுலபமான முறையில் பீஃப் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோடைய எண்டில் வெறும் 1 ஸ்பூன் எண்ணெயில் 4லேருந்து 5 ரோல் ரொம்ப கிறிஸ்பியாக ஈஸியாக எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிற டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு இது போல் நம்ம கலந்து விடும் போது கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய மாவை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த அளவு இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது போல் அந்த கரண்டியில் ஒரு லைன் போட்டு பாருங்கள். ரெண்டுமே ஒன்றா சேராமல் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஷீட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேனை மிதமான ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு அதில் ஆட் பண்ணி இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது தோசை மாதிரி ஆயிரும். நம்ம கரெக்டான ஷீட் கிடைக்காது. இப்போ நம்மளுடைய ஷீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு கரெக்டாக ரெடி ஆகணும். இப்போ நம்ம இந்த ஷீட்டை எடுத்துடலாம். இப்படி லேஸாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம அதை பிளேட் பண்ணிடலாம். பிளேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா மாவு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை மெதுவாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஷீட் பெர்ஃபெக்டாக வந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் அடுத்த ஷீட் அதில் வைக்கும் போது அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி எல்லா ஷீட்டையும் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். நீங்கள் 2 பேன் வச்சு நீங்கள் ஷீட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு ஷீட் ரெடி ஆயிரும். ஒவ்வொரு தடவை ஷீட் வச்சதுக்கு அப்புறமேலும் மறக்காமல் மைதா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு பெர்ஃபெக்டான ஷீட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவு நம்ம பேனில் ஆட் பண்ணும்போது பேன் அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சூடாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் உங்களுக்கு குட்டி ஹோல்ஸ் வந்துடும். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரை பண்ணும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும். அது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நான் ஊற்றி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இதை வேஸ்ட் பண்ண வேணாம். வீடியோடைய எண்டில் 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த மெத்தடுக்கு நீங்கள் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். நம்ம ஸ்டஃபிங் முதல்ல ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது தண்ணி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 1 கப் அளவு கேபேஜ் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நார்மலாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு பீஃப் கீமா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீமாவாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கீமா வேகிறதுக்கு டைம் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கீமாவை நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கீமால இருந்தும் வெஜிடபிள்ஸ்ல இருந்தும் தண்ணி வரும். அதுவே கீமா குக் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கீமா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மல்லி இலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கீமா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கீமா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் கீமா நல்லா குக் ஆயிரும். இப்போ ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேலே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம கீமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா திக்கான பேஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ஷீட்டை இது போல் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா பேஸ்ட்டை இது போல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணி வைக்கும் போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஒரு சைடை இது போல் வச்சு லேசாக ஒரு ரோல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு இந்த சைடு ஒரு ஃபோல்டு, அந்த சைடு ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. சும்மா துணி மடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமேலு லேசாக இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி மறுபடியும் அந்த மைதா பேஸ்ட்டை இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லா ஷீட்லையுமே ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை இது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஷீட்லையுமே ஸ்டஃபிங் வச்சாச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு இந்த ரோல் கிடைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்சையும் இது போலயே நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2வது பேட்சும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய பீஃப் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த ரோல் பீஃபில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சிக்கன் மட்டன்லையும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட்டு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு ஒவ்வொரு பீஸாக இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு சைடு ரோஸ்ட் ஆயிடுச்சு, இந்த பக்கமும் திருப்பி விட்டுருவோம். நீங்கள் மறுபடியும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக இதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ஒரு 3 டைம்ஸ் நான் இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான பீஃப் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.